மாமா, கல்யாணத்தை பத்தி இப்ப என்ன? நிச்சயம் தான் உறுதியாயிடுச்சு. நம்ம நிச்சயத்தை கூட மெதுவா வச்சுக்கலாம். இப்பவே என்ன மாமா அவசரம்? உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியாகட்டும். எல்லாம் உறுதியானதுக்கு அப்புறம் இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு நிச்சயத்தை நிறுத்துறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே கோயில சிம்பிளா வச்சுக்கலாம். எல்லாம் சரிதானே? எனக்கு என்ன, கல்யாணத்தப்ப நான் ரெடி ஆயிட போறேன். இதுக்காக நிச்சயத்தை எல்லாம் ஒன்னும் தள்ளி போட வேண்டாம். அக்கா, நீ எது மாமாட்ட சொல்லுக்கா. மாமா கேட்கவே மாட்டேங்கிறாரு. இந்த நிலைமையில நம்ம நிச்சயம் பண்றது நல்லாவா இருக்கும்? தம்பி, நானும் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். ஆனால் அவர் கேட்குற நிலைமையில் இல்லை. அவர் தான் நிச்சயத்தை முடிச்சிடலான்னு உறுதியாக இருக்காரு. நம்ம அவரை இஷ்டப்படியே நிச்சயத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்துக்குள்ளே அவர் சீக்கிரம் சரியாயிடுவார். ஐயோ, நான் கூட நிச்சயத்தை தள்ளி போட்டுருவாங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன். நல்ல வேலை. சரி மாமா, நிச்சயத்துக்கு துணியெல்லாம் எடுக்கணும். இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இன்னைக்கே போய் துணியெல்லாம் எடுத்துடலாம். சரி, எல்லாம் போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க. சரியா? இல்ல மாமா, உங்களை எப்படி தனியா விட்டுட்டு நாங்கெல்லாம் போறது? நாங்க உங்க கூடயே இருக்கோம். அட என்னப்பா, நான் என்ன கிடையிலையா கிடக்குறேன்? நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் கிச்சன்ல போய் எடுத்து சாப்பிட்டுக்க போறேன். தண்ணி வேணா குடிச்சுக்க போறேன். அவ்வளவுதான். அப்படி எனக்கு ஏதாவது ரொம்ப அவசரமா தேவை அப்படின்னா புஷ்பா இருக்கால்ல, நான் கூப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள்லாம் போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஆதி. அம்மா. என்னப்பா இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்ட? அம்மா, ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீ கண்டிப்பாக போய் ஆகணும். அதான் சீக்கிரம் கிளம்பிட்டோம். பரவாயில்லையே ராஜி, நீயும் சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பிடுறியா? ஆமாத்த, மாமாக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான் தான். ஆனால் ராஜி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த மீட்டிங்கை விட முக்கியமான வேலை இருக்கு. என்னம்மா? மாப்பிள்ள, இன்னைக்கு போய் உங்கள் நிச்சயத்துக்கு துணியெல்லாம் எடுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் 2 பேரும் பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் அத்தை, அப்பா இப்படி இருக்கும்போது எப்படி? ஆதி, இப்போ என்ன ஆயிப்போச்சு? கை தானே இதா இருக்கு. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ நான் ரெடி ஆயிட போறேன். இதுக்காக எதுக்குடா நிச்சயத்தெல்லாம் நிறுத்தணும்? நீங்க போய் உங்களுக்கு பிடிச்ச துணியை எடுத்துட்டு வாங்க. சரியா? அப்பா, நான் அதுக்கு சொல்லலப்பா. உங்களுக்கு வீட்லயே போர் அடிக்கும். உங்களுக்கு பேச்சு துணைக்காவது ஆள் வேணும்ல. இத்தனை பேர் இருக்கங்காட்டு தான் நீங்கள் ஜாலியாக வீட்டில் இருக்கீங்க. உங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லாட்டி உங்களுக்கும் போர் அடிக்கும்பா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆதி. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவீங்க. எனக்கும் டைம் பாஸ் பண்ண சரியா இருக்கும். சரி, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. சரிம்மா, போயிட்டே வந்துடலாம். மலர், இன்னும் ஆதி வரல. எனக்கு தெரியல கவி. ஆதி சார் ஒன்றும் சொல்ல காணோம். சீக்கிரம் வரேன் தான் சொல்லிட்டு போனாரு. என்னாச்சுன்னு தெரியலையே. எங்கிட்டயும் நேற்று ஃபைலெல்லாம் பார்க்கணும் சீக்கிரம் வான்னு சொன்னான். அவனுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தேன். ஆனால் இன்னும் ஆஃபீஸராக என்ன பண்ணுறான்? சரி, அப்போ ஃபோன் அடிச்சுப்பாரு. நான் ஃபோன் பண்ணேன். ஆனால் அவங்க அம்மாவுக்கு இது இருந்தாங்கண்ணா. அவங்க அம்மாவுக்கு முதல்ல என்னை கண்டா சுத்தமாக பிடிக்கல. முறைச்சிட்டே இருக்காங்க. எங்களால் அவங்க அம்மாவுக்கு இது பார்த்தா என்ன பண்ணுறது? அதான். மலர், என்ன இங்கே நின்று நீங்கள் கவிதை நாயம் பேசிகிட்டு இருக்கீங்க? காலையிலேருந்து உங்களை எவ்வளோ நேரமாக நான் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னையா? எதுக்கு? மலர் மலர் ப்ளீஸ், கவினை நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க. என்னால் சுத்தமாக முடியல. அவனுக்கு எவ்வளோ டைம் சொல்லி கொடுத்தாலும் திருப்ப திருப்ப அதே தப்பு பண்ணுறாரு. நான் ஆதி சாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அது சரி, நான்லாம் பார்த்துக்க முடியாது. உனக்கு தானே அலர்ட் பண்ணாங்க, நீயே பார்த்துக்கோ. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீயே சொல்லி கொடுத்துரு. நீ இவங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. கவி ப்ளீஸ், கவி நீயே கவினை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறியா? என்னது நானா? இல்லை, என்னாலெல்லாம் முடியாது. இங்கே பாரு பூவிலி, எனக்கு முதல்ல நிறைய ஒர்க் இருக்குது. நான் இதில் வேற ஆதிக்கும் ஹெல்ப் பண்ணணும். என்னால் முடியாது. ஐம் சாரி. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கோ. நாளையிலேருந்து நான் பார்த்துக்கிறேன். இல்லை பூவிலி, என்னால் முடியாது. ப்ளீஸ், எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்கு சொல்லிக் கொடு. நாளையிலேருந்து நானே பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. மலர், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? அந்த டாக்குமெண்ட் ஃபைலில் நம்ம இன்றைக்கே முடிச்சிடலாம். சரி, வா போகலாம். ஷோ, நான் வேண்டான்னு சொன்னேன். இந்த பூவிலி வேற எதுக்கு அவனை இங்கே தாட்டி விட்றாங்கன்னு தெரியல. கவி பயப்படாத. முதல்ல பயத்தை வெளியே கட்டாத. தைரியமாரு. ஹாய் கவி, எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். சரி, உன்னோட டாக்குமெண்ட்ஸ் ஃபைலில் எடுத்துகிட்டு வா. அதுக்கு உனக்கு என்னென்ன வேலையை நான் சொல்லிடுறேன். அதை முடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடு.
பாத்தியா, ஒரு பேச்சுக்கு கூட நீ என்கிட்ட நீ எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? அட, என்னம்மா நீ இப்படி எடுத்த எடுப்புலயே வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? மாமாக்கு வலிக்காதா? மனசு அப்படியே வலிக்குது. கொஞ்சம் பார்த்து பேசு நீயும். இங்க பாரு, நான் சொல்ற வேலையை மட்டும் செய். தேவையில்லாம இங்க என்னோட விஷயத்துல நீ தலையிட்டு இருக்காத. ஹேய் கவி, நான் இந்த ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன்? இந்த ஆஃபீஸ்க்கு நான் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்போ இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியோ அதுலேருந்து நான் இந்த ஆஃபீஸ்க்கு வரணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன, எனக்கு கொஞ்சம் சான்ஸு கம்மியாக தான் கிடைச்சிது. ஆனால் கிடைச்ச சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பாத்தியா? ம், ஆமா, உண்மைதான். எல்லாத்தையும் யூஸிங் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிகிறவன் தான் நீ. அப்படிதான் பேசுவ. இங்க பாரு, மரியாதையை ஒதுங்கி நில்லு. இந்த கம்பெனிக்கு நீ ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதான். தேவையில்லாமல் என் விஷயத்தில் நீ தலையிட்ட நடக்கிறதே வேற. கவி, எதுக்கு இப்படி புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? உன் புடிவாதத்தை எல்லாம் தூக்கி குப்பையில் போடு. அதெல்லாம் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. இங்கே பாருங்க மிஸ்டர் கவின், நான் சொன்ன வேலையை நீங்கள் செய்யலை அப்படின்னா நான் ஹெச்ஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எம்டி சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும். பி கேர்ஃபுல். இங்க பாரு கவி, எங்க போனாலும் சரி உன் நிழல் மாதிரி நான் உன் பின்னாடி தான் இருப்பேன். நீ சந்தோஷமா இருக்கலான்னு மட்டும் கனவு கட்டுறாத, சரியா? சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ம், சொல்லுங்க மேடம். சார், மாயாவும் கிறிஷும் இப்போ ரொம்ப மார்க் கமிச்சிட்டே போகிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பர்சனலாக கேட்டு பார்க்குறீங்களா? ஆ சரி, ஓகே மேம். ஆனால் உங்களுக்கு அவங்க க்ளோஸ் தானே, நீங்களே கேட்டு பார்க்கலாம்ல மேம்? இல்லை சார், நான் கூப்பிட்டு கேட்டேன். அந்த பசங்க பெருசாக எதுக்கும் ரியாக்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆமாம் இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் மழுப்புற மாதிரியே பதில் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அவங்க கான்சன்ட்ரேஷன் வேறு ஏதாவது போகுதோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது சார். மேம், உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? இல்லை சார், மாயா ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. அவங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் கோவம் வந்துடும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியிலேருந்து இவ படித்து பெரிய ஆளாகணும்னு நினச்சிட்டு வெளியே வந்தவ. இப்போது இவ கான்சன்ட்ரேஷன் வேறு பக்கம் போச்சுன்னா அவங்க அப்பா பயந்தது உண்மையாயிடும். அதான் சார். இதுக்கு முன்னாடி கூட அவன் 1995க்கு கம்மியாக வாங்கினதே இல்லை சார். ஆனால் இந்த கொஞ்ச நாளாக 17 போகையில் தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதாவது பிரச்சனைனா முதல்ல என்கிட்ட டைரெக்டாக வந்து சொல்லுவா. ஆனால் இப்போது அவள் என்னை பார்த்தா கூட குட் மார்னிங்கோட சரி, அதுக்கு மேலே எதுவும் பெருசாக பேசுறதில்ல சார். அப்படியா? ஓ மேம், இந்த பவித்ரா எப்படி கிளாஸில்? ஆ, ரொம்ப நல்ல பொண்ணு சார். நல்லா படிப்பா. படிப்பில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குதோ அந்த அளவுக்கு பிடிவாதமும் விளையாட்டுத்தனமும் ரொம்ப ஜாஸ்தி. ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்டானா அதை உடனே ஏதாவது பண்ணி கஷ்டப்பட்டாது வாங்கிடுவா. அவ்வளோ பிடிவாதக்காரி. ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவள் ஆசைப்பட்டு கேட்டதை கூட யாராச்சும் கேட்டா உடனே கொடுத்துருவா. மேம், ஐயோ, இவரா? இவர் இங்கே பறந்து தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். என்ன? ஒன்றும் இல்லை சார். பவி, வா. கரெக்டாக நான் கிளாஸ்க்கு போகிற டைமாக பார்த்து வந்திருக்கேன். என்னாச்சு? மேம், அது என்னாச்சு? ஏதாவது தனியாக பேசணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். மேம், எனக்கு ஒரு 2 days லீவு வேணும் மேம். லீவா? ம், ஆமாம் மேம். ஹேய், லீவு வேணா உன் கிளாஸ் இன்சார்ஜ்கிட்ட கேளு. ஏன்ட்ட கேட்குற? ஓஹோ, வாடி வா. ஐயோ, அவர் தான் கிளாஸ் இன்சார்ஜ், மறந்தே போயிட்டோமே. என்ன பண்ணுறது? சரி, நீ சாப்பிட்ட பேசிக்கோ. எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மேம் 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 மேம். ஓ, என்ன நைஸாக கிளம்புற? கிளாஸ் இன்சார்ஜ் யாருன்னு கூட உனக்கு மறந்துருச்சா? ஐயோ சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் ஏதோ ஞாபகத்தில் வந்து மேம்கிட்ட கேட்டேன். சார், எனக்கு 2 days லீவ் வேணும் சார். எதுக்கு லீவு? சார், ஊர்லேருந்து அம்மாச்சி அத்தை எல்லாம் வந்திருக்காங்க, அதான். சரி, அவங்க வந்துட்டு போகிறாங்க. ஈவினிங் போய் பார்த்துக்கோ. லீவெல்லாம் கொடுக்க முடியாது. கிளாஸ்க்கு போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. ஆ, மாலதி மேம். ஐயோ. ஒரு நிமிஷம். ஆ, சொல்லுங்க சார். என்ன கோவமா இருக்க போல? சொல்லுங்க சார். சரி, ரெக்கார்ட் நோட்டில் எழுத சொன்னேன்,
அப்புறம் எனக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன் எல்லாம் எடுத்துட்டியா? ம் எடுத்துட்டேன் சார். இன்னும் கொஞ்சம் இருக்கு, நாளைக்கு முடிச்சு கொடுத்துறேன். சரி, அதுக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எழுதணும்னு இல்லை, பொறுமையாக முடிச்சு கொடு, சரியா? ம். ஆ, நைட்டு ஃபுல்லாக நான் உட்காந்து எழுதுனேன்னு இவருக்கு எப்படி தெரியும்? என்ன? இல்லை சார், நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எழுதுனேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, அவசரப்பட்டு உளறிட்டனே. ம். ஆ, உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நைட்டு ஃபுல்லாக தூங்காதமா இருக்கு, அதை வச்சு தான் சொன்னேன். ம். ஆ பவி, ஆ சார். நீ 2 நாள் லீவ் கேட்டல, எடுத்துக்கோ. இல்லை சார், வேண்டாம். நான் உங்களுக்கு எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் வேணா லீவ் எடுத்துக்கிறேன். இன்னும் 1 வாரம் இருப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை இல்லை பரவாயில்ல, நீ லீவ் எடுத்துக்கோ. சார் நிஜமாவா? ம், இங்கே பாரு, இப்படியே திருப்பி திருப்பி ஆன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா லீவை கேன்சல் பண்ணிடுவேன். இல்லை 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 இல்லை, வேண்டாம் வேண்டாம் சார். சரி சார், தேங்க்யூ 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 சார்.